சிதம்பலம். அமர்நாத் பனிலிங்கம் எவ்வளோ விசேஷமோ அதே மாதிரி வருஷம் முழுவதும் நம்மளுக்கு நெய்லியே காட்சி கொடுக்குற சிவபெருமான் எழுந்தருளியிருக்கின்ற இடம்தான் கேரள மாநிலத்தில் உள்ள திருச்சூரில் வடக்குநாதர் கோவில். இந்த வடக்குநாதரா சிவபெருமான் மேற்க பார்த்த சுயம்புலிங்க மூர்த்தியாக இந்த கோவிலில் எழுந்தருளியிருக்கிறார். இந்த சுவாமிக்கு, இந்த சுயம்பு மூர்த்திக்கு மேலே நெய்யால் அபிஷேகம் செய்து செய்து அந்த நெய்யானது பாறை மாதிரி உருகியிருக்கு. இந்த நெய் ரொம்ப வெப்பத்துலேயோ ஆரத்தி எடுக்கும் போதோ எப்போவுமே உருகிறதே கிடையாதான். அதே மாதிரி பூச்சிகள்லாம் எதுவும் அன்றதில்லை அப்படின்றது தான் விசேஷம். சுவாமி மிகப்பெரிய லிங்கமூர்த்தி, சுமார் 12 அடி உயரம் இருக்கிறார். ஆனால் நம்ம அவரை முழுசாக பார்க்க முடியாது. கருவறைக்கு முன்னாடி நின்று சுவாமியை நம்ம தரிசனம் செய்யும் பொழுதும் சுவாமியுடைய ஒரு பகுதியை தான் நம்ம பார்க்க முடியும். சிவகுரு ஆரியாம்பாள் அப்படின்ற தம்பதியினர், அதாவது சங்கரருடைய அம்மா அப்பா, இந்த வடக்குநாதரை வேண்டி தான் ஆதிசங்கரர் பிறந்திருக்கிறார். இந்த வடக்குநாத சுவாமியை தரிசித்தாலே நம்மளுக்கு காசிக்கு போயிட்டு வந்த பலன் உண்டு அப்படின்றது ஐதீகம். தென்கைலாயம் என்ற சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலை தரிசிக்கிறதுக்கே ஒரு முறை இருக்குது. அதாவது பொதுவாக நம்ம கோவிலெல்லாம் முதல்ல விநாயகரை கும்பிடுவோம், அதுக்கப்புறம் சுவாமியை வழிபட்டுட்டு பிரகாரம் வலம் வருவோம். இங்கே முதல்ல வில்குழி தீர்த்தம், அப்புறம் கோசல கிருஷ்ணன், வடக்கே உள்ள சிவபெருமான், ரிஷபசுவாமி இவங்களெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வடக்குநாதரை தரிசிக்கணும். வடக்குநாதருக்கு பின்பக்கமாக அம்பாள் இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் விநாயகர், ஸ்ரீ சங்கரநாராயணர், ஸ்ரீராமர், பரசுராமர் இவங்களெல்லாம் வழிபட்டுட்டு சிம்ஹோதாரா அப்படின்ற சிவனுடைய பூதகணம் அது இங்கேயே தங்கிட்டதாக ஐதீகம். அதனால் அந்த பூதகணத்தை தரிசிச்சுட்டு வரணும். அதே மாதிரி இந்த சங்கரர் இங்கே சுவாமியை வேண்டி பிறந்திருக்கார். அவரோட முக்தி தலமும் இந்த தலமாக தான் இருக்குது. சங்கரரோட சமாதியும் இந்த கோவிலுக்குள்ளேயே இருக்குது. இறுதியாக வரும்பொழுது சங்கரரை நம்ம தரிசிச்சுட்டு வெளியில் வர மாதிரி இருக்கும். இந்த சித்திரை பூரம் திருவிழா கேரள மாநிலத்தில் நம்ம விசேஷமாக கொண்டாடுறாங்க இல்லையா, அது இந்த கோவிலில் தான் நடைபெறுது. அதாவது இது பக்கத்தில் இருக்க 2 கோவில், பரமேக்காவு பகவதியும் திருவம்பாடி பகவதியும் சித்திரை பூரம் அன்னைக்கு இங்கே இந்த திருவிழாவானது வெகு சிறப்பாக நடைபெறுகின்றது. திருச்சிற்றம்பலம்.